அந்த 100 மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பா. என்ன மேனேஜர் சார், என்ன ஆளைய காணா? அது ரொம்ப பிஸி. நீங்க ஆசை ஆசையா வர சொன்னீங்கன்னு. ஆமா ஆமா, உட்காருங்க. மணி இங்க வா. யார் வந்திருக்காங்க? மேனேஜர், பேங்க் மேனேஜர் சார். நான் கேட்டல அந்த லோன் விஷயமா. அது ஒண்ணும் கவலை இல்ல, ஓகேதான். நீங்க நின்னு நிதானமா சிச்சு உட்கார்ந்து அவசரப்படாம சாப்பிடலாம். மணி என்ன வேணுமா கவனி. அப்ப நான் வரட்டுங்களா? மேனேஜர் சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தர்றேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி, வடை, பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார், ரவா தோசை, மசாலா தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களா, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ராக்கிங் பண்ணாதீங்க சார், என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல சார். இருந்தாலும் 2 செட் தோசை, 2 செட் மசாலா தோசை, 2 செட் வடை, 2 செட் பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காபி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார். சாப்பிடடே. மணி. சாரி சார். சார் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகேதான். டேய் வாட்ச்மேனா நீ? பேங்க்ல மேனேஜர்னு என்கிட்ட புருடா விடுறியா? இருடே. என்னது ஐட்டம்ஸ்? ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் மணி, காலிஃபிளவர் ஊத்தாப்பா ஒரு பார்சல் எடுத்துருவாங்க. காலிஃபிளவர்? காலிஃபிளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். என்ன காலிஃபிளவர்? என்னது பில்? வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளிக்கு தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா ஐயா? என்ன சொல்ற? லுக். ஐயோ, லுக். திஸ் மேன். யூ கெட் அப். கப்ஸ் அடிக்கிறியா? நீ மேனேஜர் இல்ல, வாட்ச்மேன். நானாவது உள்ள வேலை செய்யறேன், நீ வெளியில வேலை செய்யற. இந்த விஷயம் எங்க முதலாளி தோசை கல்தலைக்கு தெரிஞ்சா உன்னை ஓட்டலுக்கு முன்னாலே துரத்தி அடிச்சு போடுவோம். மணி 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 என்ன மணி? அங்க பார், தட்ட பார். ஈவரக்கம் இல்லாம தின்னுருக்க. தோசையில கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? பசி. 150 ரூபாய் பில், 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா விட்டுறேன். மணி மணி வாட் மணி? சரி முதலாளி வாடா. மணினே அதெல்லாம் முடியாது. மணினே பிச்சை போடுறதுக்கு 5 காசு கூட இல்லனே. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசியில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையும் போச்சா? அங்க என்ன கோல்மால் பண்ணி? இங்க பாரு, இந்த கசமுசம் எல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ். 50? நான் எங்க போ? அண்ணே, உங்களுக்கு 50 ரூபாய் என்ன? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற? அண்ணே, லாட்டரி டிக்கெட், இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு. உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழல என்ன அண்ணே? அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்லாதீங்கனே. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி கொடு. இந்தாங்க. சூடா என்ன இருக்குப்பா? இப்போதைக்கு சூடா நான் தான் இருக்கிறேன். ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? அட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? ஏண்டா மளிகை கடைக்கு போனா உப்பு வேணும், புளி வேணும்னு கேக்குறீங்க. மருந்து கடைக்கு போனா அனாசின் வேணும், மெட்டாசின் வேணும் கேக்குறீங்க. அது என்னடா ஹோட்டலுக்கு வந்தா மட்டும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? அப்படியே என்ன இருக்குன்னு ஐட்டத்தை பூரா நாங்க தம் கட்டி சொன்னா முழுசையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் குடுன்னு கேக்குறீங்க. கரெக்டா சொல்றியப்பா. ஓ, அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா? இந்தா குடிக்காத, குடிச்சிட்டு போடா. பாடுவா. சர்வர். சர்வர்னு கூப்பிடாதீங்க, மரியாதையா கூப்பிடுங்க. ஏங்க சர்வர்னு இரு போட்டு மரியாதையா தானே கூப்பிட்டேன். என் பேரு தமிழ்மணி, மணின்னு கூப்பிடுங்க. ஓஹோ, மணின்னு எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. இதுக்கு தான் இவ்வளவா? சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க. இந்த ஆளு அப்படிதாங்க, வர்ற கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. என்ன சார் 3.25 ரூபாய் இருக்கு? அவ்வளவுதானே பில்லு?
அது எங்களுக்கு தெரியும். டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காதீங்க. வெளியில போர்டே போட்டிருக்கு டிப்ஸ் கொடுக்க கூடாதுன்னு. பெரும் வியாதிஸ்தருக்கு கொடுத்தா உள்ள வரக்கூடாது வெளியே போர்டு போட்டிருக்கு. நீங்க எப்படா வந்த? ஓடி போடா. ஒரு 2 ரூபா கொடுங்க சார். பக்கத்துல சாப்பிடுற வாங்கி கொடுங்க சார். முடியாதுப்பா. நீ எல்லாம் எதுக்கு சார் ஹோட்டலுக்கு வர்ற? அட அண்ணே முதலாளி வராரு, சத்தம் போடாதீங்க. வரானா சார்? டிப்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சார். இந்த ஹோட்டல்ல வெளியில போர்டு போட்டு பாத்தீங்களா? ஏய், இப்பதான் டிப்ஸ் கேட்டேன். சார் ப்ளீஸ் பில்லுக்கு வேணாலும் நான் பணம் கொடுத்துறேன். அதெல்லாம் Please, என்ன முடியாது. கேளுங்க. சார் இங்க வாங்க. என்ன பிரச்சனை கேக்குறாரு சார். டிப்ஸா? அடிச்சா கையுடியா. முதலாளி நான் கேப்பனா சிப்ஸ் வேணுமான்னு கேட்டேன். அவர் காதுல டிப்ஸ் விழுந்துருச்சு. டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ். யோ, உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு தான் நீ கையங்களமா படிபட்டிருக்கேன். இது உனக்கு கடைசி வார்னிங். இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அன்னைக்கே டிஸ்மிஸ். சார் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் பேங்க்ல. ஓஹோ, பேங்க்ல. அப்ப பெரிய வேலைன்னு சொல்லுங்க. இல்லீங்க, செக்யூரிட்டியா. செக்யூரிட்டி புரிஞ்சு போச்சு. கடன் வாங்குறதுக்காக வீடு நிலமெல்லாம் செக்யூரிட்டியா வைப்பாங்க. அதை வச்சு நீங்க லோன் கொடுப்பீங்க. அந்த செக்யூரிட்டி. அப்ப மேனேஜர் மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு மடைய மேனேஜர் மாதிரி என்ன மேனேஜரே தான் சார். இந்த ஹோட்டலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது. நீங்க மனசு வச்சா நடக்கும். இது உங்களுடைய பேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது உங்களுடைய ஹோட்டல் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம். சார், இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார். இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் போயிட்டு வாங்க. அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது? இது நேத்து கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு கிழிச்சிருக்கு. இத பார்த்து தனரேகன்னு சொல்லாதடா. சார், உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. என் வீட்டுல கதவே இல்ல, வேட்டி தான் தொங்க விட்டுருக்கேன். அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க. அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தான்டா. சார், நல்லது நடக்கிறப்ப அதை புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். மணினே வாங்க மேனேஜர் சார். அண்ணே, அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் கொடுத்தால, ஆமா, அதுல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குனே. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். இந்த பாருங்க, SG11999511. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். 1 கோடி. ஆமா, மீதி டிக்கெட்டுங்க. மீதி டிக்கெட் ஐயோ எங்க? அத நான் கிச்சன்ல தான இங்க வச்சிருந்தேன். என்னன்னு அடுப்புல கிடுப்புல போட்டுக்க போறீங்க? இதை எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, 1 கோடி ரூபாய். போடா. என்னன்னு தெரியுங்க? ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலரா இருக்குமா? ஆமா. லாட்டரி சீட்டா? ஆமாண்டா. அதெல்லாம் நான் காதை நோண்டிட்டு இருக்கேன். அட பாவி, 50 லட்சம் ரூபாய் காதல் ஓடிட்டு இருக்கீங்க. போடா. என்ன மேனேஜர் சார், சமயக்கட்டு வரைக்கும் போய் மணி ஒழுங்கா வேலை செய்யறா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு வரீங்களா? சொல்லுங்க, மணி இன்னைக்கு ஏதாவது தகராறு பண்ணானா? டேய் தோசைக்கல் தலையா, இன்னைக்கு மொத்தமா உங்ககிட்ட தகராறு பண்ண போறேன்டா. தமிழ் மணி? நான் தமிழ் மணி இல்லடா, இங்கிலீஷ் மணிடா. MONEY டா. எங்களுக்கு லாட்டரியில 1 கோடி விழுந்திருக்குடா. 1 கோடியா? உனக்கு தெரு கோடியே தெரியாது, அப்புறம் 1 கோடி எப்படா தெரியும்? டப்சா கண்ணா. மேனேஜர் சார் என்ன? அவர் மேனேஜர் இல்லடா, வாட்ச்மேன்டா. வாட்ச்மேனா? இனிமே அவர் வாட்ச்மேனும் இல்ல, நான் சர்வரும் இல்ல. நாங்க 2 பேரும் கோடீஸ்வரனுங்கடா. நீ எப்பவும் போல பில்ல கம்பெனியை குத்திட்டு உன் ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல 5 ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர்ல குத்த போறடா. டேய் தோசைக்கல்லு, டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னலடா. ஆமா. இந்தாடா 2 ரூபாய் டிப்ஸ் டேக்கிட்ரா. உன் ஹோட்டல்ல காபி நல்லா இருக்காதுடா, பக்கத்து ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து உட்கார்றா. 2 ரூபாய் செல்லாத நோட்டு தூள் இருக்கும். SG11999511. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வருது. அதனால தான் இந்த டிலே. இந்த 1 கோடி ரூபாயை எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நானும் சாதாரண பேங்க் ஏஜென்ட் தானே. நானும் பேங்க் ஏஜென்ட் தானே. பேங்க் ஏஜென்ட்? எந்த பேங்க்? பிளட் பேங்க். ரத்த வங்கிக்கு ஆள் சேர்க்கறாங்கல்ல, அந்த பேங்க் ஏஜென்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இந்த விஷயம் மத்த பேங்க் ஏஜென்ட் தெரிஞ்சா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க மனசு மாறிடாதீங்க. இதோ வந்துடுறேன். பாய். சார் கூல் ட்ரிங்க் கூட. சார் யானைக்கு வாடகை என்ன? அண்ணே என்ன? டேய்
இனிமே எங்க லைஃப்ல எந்த பொருளையும் வாடகைக்கே வாங்க மாட்டோம். யா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க யானை ஆ. எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு வேலை போட்டு வை. வெளியில வந்தோன்னு வாங்கிக்கிறேன். டேய் இனிமே உங்களுக்கு எங்க வீட்டுல டியூட்டி. ஆ. நாங்க எழுந்திருச்ச உடனே பாட்டு வாசிக்கணும். டேய் பழைய ஹிந்தி பாட்டே வாசிக்காதீங்கடா, லேட்டஸ்ட் பாட்டை வாசிங்கடா. தமிழ் பாட்டை வாசிங்க. ஓ, ஓ. நமஸ்காரம் ஏஜென்ட். ஏஜென்ட்னா கோட்டு டை எல்லாம் போட்டிருப்பாரு, இவர் சட்டை கூட இல்லாம இருக்காரு. வெயில் காலம் பாருங்க, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு, ஓஹோ. காத்தோட்டமா இருக்கட்டுமே ஓ. அப்படின்ட்டுதான். அட உடுப்பா, அவன் பரதேசி நாயி சர்க்கஸ் கம்பெனி குரம் குட்டி மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. ஷூ. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, விஷயத்துக்கு வருவோம். ஆ, ஆ. சார் அந்த 1 கோடி 1 கோடி. அந்த லாட்டரி. ஆமா 1 கோடி விழுந்திருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அந்த 1 கோடி ரூபாய் பத்தி தாங்க பேச வந்தோம். இங்க நீங்க வருவீங்கன்னு நல்லா தெரியும். அந்த 1 கோடியை டெபாசிட் பண்ணிடலாங்களா? முடியாது, இந்த பேங்க்ல தானே டிபாசிட் பண்ண முடியும். அததாங்க நாங்களும் சொல்றோம். இப்ப எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லிவிட்டாரு. ஏஜென்டா? ஆ. அப்ப நீ யாரா? நானும் ஏஜென்ட் தான். டேய், ஒரு பேங்க்ல எப்படா 2 ஏஜென்ட் இருக்க முடியும்? 2 பேங்க் 2 ஏஜென்ட். ஆ. நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தா 3 பேங்க் 3 ஏஜென்ட். 2 பேரும் தனித்தனியா வந்தா 4 பேங்க் 4 ஏஜென்ட். எப்பா என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான். டேய் அவுட் சைடு how many people waiting, இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், லாட்டரியில 1 கோடி ரூபாய் எங்களுக்கு. சாரி, இது டூப்ளிகேட் டிக்கெட். டூப்ளிகேட்டா? மிஸ்டர் நல்லா கேளுங்க, இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு. இவருக்கு தான் அந்த 1 கோடி ரூபாய். ஐயோ சார் பரவாயில்ல சார், டூப்ளிகேட்டா இருந்தேன்னா ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு முக்காவாசி பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி பணம் கொடுங்க. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா? சார் ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டேன் சார். அப்ப ஒண்ணு செய்றீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? ஐஏஎஸ் ஆபீசர் வேலையா? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா? அவன் நக்கல பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய் 1 கோடி ரூபாய்க்கு பெட் ஏத்தினாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துற பார்த்து சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது. சார் நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 minute 1 dialogue. டேய் உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு, 1 கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த 1 கோடி சொன்னா கேட்க மாட்டீங்க. I will call the police. ரைட் சைடுல யானை படுத்திருக்கு, மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிரும். லெஃப்ட் போனா நம்மள பேண்ட் வாசிச்சிடுவானுங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா? ஹலோ. ஓடி ஓடாதீங்க பாரு, புரியல.